கேஸ்ட்ரிக்கு சாப்பிட வேண்டிய உணவு, சாப்பிடக்கூடாத உணவு இருக்குது. இப்போ கேஸ்ட்ரிக்கு சாப்பிட வேண்டிய உணவை விட சாப்பிடாத உணவை சாப்பிடக்கூடாத உணவை திண்டால் நம்ம உண்டால் நமக்கு என்ன செய்யும்? இருக்கிற கேஸ்ட்ரிக் பத்திக்கிட்டு எரியும். அதாவது கேஸ்ட்ரிக்னா என்ன? நம்முடைய இறப்பையில நெருப்பு வச்ச மாதிரி எரியும். அப்ப அந்த நெருப்புக்குள்ள பெட்ரோலை தூக்கி ஊத்துனா எப்படி இருக்கும்? இன்னும் கதை கதை கதண்டு எரியும். அது மாதிரி தான் சாப்பிடக்கூடாத உணவை நம்ம எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கேஸ்ட்ரிக் தன்மைக்கு சாப்பிடக்கூடாத உணவை சாப்பிட்டா இன்னும் எரியும். அதாவது சும்மா விட்டாலே அது தானா அடைஞ்சு நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாகவும் மருந்து குடிச்சா, சாப்பிடக்கூடாத உணவையெல்லாம் சாப்பிட்டு இன்னும் பெட்ரோலை ஊத்துன மாதிரி பத்திக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள கிணறுல பெட்ரோலை ஊத்துன மாதிரி பத்திக்கிட்டு எரியும். அப்ப முதல்ல சாப்பிடக்கூடிய உணவை விட சாப்பிடக்கூடாதது எதுன்னு தெரியும். ஏன்னா அதுதான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப சாப்பிடக்கூடாத உணவு எது? நம்ம சாதாரணமா டெய்லி நம்மளோட கறியிலையும் உணவு வகையிலையும் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிற, ஜூஸ்லையும் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிற மிச்ச உணவுகள் இருக்குது. தெளிவா தெரிஞ்சுக்கணும். முதலாவது பச்சையா நாம திங்கிற வெங்காயம். அப்ப அதை நாம ஆக்கி திந்த அதை பொறிச்சு திங்கிறதுல கொஞ்சம் வீரியம் குறையும். பச்சையா திங்கவே படாது. அதே மாதிரி வெள்ளைப்பூடு திங்கப்படாது. மிளகு, பெப்பர்னு சொல்லுவாங்க, எல்லா இடத்துலயும் பெப்பர் சால்ட் அது இது போட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம இதை சாப்பிடக்கூடாது. சாதாரணமா நம்ம தேசிக்கா, அதாவது லைம் ஜூஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்டா குடிக்கிறதுக்கு லைம் ஜூஸ் தாங்கன்னு கேட்போம். அப்ப ஜூஸ்ல தேசிக்கா போட்ட ஜூஸ் ஆகாது, தேசிக்கா போட்ட சாப்பாடுகளும் நமக்கு ஒத்துக்காது. அதே மாதிரி இது ஒரேஞ்சும் நமக்கு ஒத்துக்கொள்ளாது. அடுத்ததா தக்காளி அதிகமா பாய்க்கணும், சோஸ் பாய்ப்போம், தக்காளி சோஸும் ஒத்துக்கொள்ளாது. வினாகிரியும் ஒத்துக்கொள்ளாது. வினாகிரியும் நம்மளோட கேஸ்ட்ரிக்கை கூட்டும். சொசேஜ் நம்மளோட கேஸ்ட்ரிக்கை கூட்டும். பொரிச்ச உணவுல பொதுவா எல்லாமே கேஸ்ட்ரிக்கை கூட்டும். சாராயம் கேஸ்ட்ரிக்கை கூட்டும். அதே சமயத்துல சோடா, காஃபி, நம்ம சாதாரணமா பயன்படுத்துற காஃபி எல்லாமே நமக்கு கேஸ்ட்ரிக்கை கூட்டும். சுகர் அதிகமா சேர்க்கப்பட்ட உணவும் கேஸ்ட்ரிக்கை கூட்டும். சாதாரணமா நம்ம டெய்லி வாழ்க்கையில பயன்படுத்துற உணவுகளை தான் நான் சொல்லிக்கிறேன். வித்தியாசமா சரி ஸ்டாண்டர்ட் கண்ட்ரிகள்ல பாவிக்கிற உணவுகளை நான் இதுல இன்க்ளூட் பண்ணல. நீங்க இதை ஃபாலோ பண்ணி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தாம பார்த்துக்கொள்ளுங்க.